என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உன் வாசலில் நிச்சயமாக காவலுக்கு நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த ஒருவரை இந்த கருப்பன் ஏற்கனவே அவரின் தலையை சிதறடித்து அழித்து விட்டேன். இன்று அவரினுடைய ஆத்மா உன் இல்லத்தை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு இந்த கருப்பன் உனக்கு காவலாக நிற்காமல் வேறெங்கும் செல்ல முடியாதல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னை அழிக்க திட்டம் போடுகின்ற பல தீமைகளையும் நான் ஒழித்து கட்டி இருக்கின்றேன். அப்படி நான் ஒழித்து கட்டிய ஒரு தீய மனிதன் நரகத்திலிருந்து உன்னை அழிக்க இன்று ஓடோடி வர காத்திருக்கின்றான். என் குழந்தையே, பொதுவாகவே நரகத்திற்கு சென்றவர்கள் எதை பற்றியும் வாழ்க்கையில் கவலைப்படாதவர்கள். நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும், அதனால் வரக்கூடிய எவ்வளவு பெரிய இன்னல்களாக இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாதவர்கள். அப்பேற்பட்டவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இருந்த பொழுதும் உனக்கு கஷ்டம்தான், இவர்கள் இல்லாத பொழுதும் உனக்கு கஷ்டம்தான் என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா? இவர்கள் தலையை சிதறடித்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்க வேண்டிய நிலைமை எதற்காக வந்தது தெரியுமா? கருப்பா, நீ சொல்வது போலெல்லாம் எந்த ஒரு எதிரியோ துரோகியோ தலையை சிதறியெல்லாம் இங்கு எனக்கு எதிராக சாகவில்லையே, நீ யாரை பற்றி சொல்கிறாய் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, தலை சிதறுகிறது என்றால் தலை வெடிப்பது அல்ல. என் குழந்தையே, அவர்கள் தலையை பீய்த்து கொண்டு வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் என்பதனைத்தான் அப்பன் அப்படி சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு நடத்தி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். எல்லா நேரத்திலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிமிடம் உன் அப்பன் உனக்கு இது போன்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிராக இருப்பதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் பொழுது, இந்த வாழ்க்கை ஒருவருக்கு நல்ல விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கான எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கும் பொழுதுதான் நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்தோம், ஏது செய்தோம், நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சற்று என்னவென்று திரும்பி பார்க்கிறோம் அல்லவா? இது போன்ற நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே. நாம் தடுமாறி நிற்கிறோம், எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை பெற முடியாமல் நிற்கிறோம் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுமையான கவனத்தை தெளிவாக செலுத்திவிட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. நல்ல மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க என்னாலும் இந்த கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். அதனால்தான் இன்று கருப்பன் உன் வாசலுக்கு காவலுக்கு தயங்காமல் வந்து விடுகின்றேன்.
அப்பனுக்கு உன்னை காப்பதை தவிர வேறு என்ன வேலை இருக்கின்றது? இந்த கருப்பனுக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதை தவிர வேறு என்ன வேலை இருக்கின்றது? அதனால் இந்த சூழ்நிலையில் இதை உனக்கு நடத்த வேண்டி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை எந்த நிலையிலும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்தாதே. என் குழந்தையே, எப்பேற்பட்ட தீமைகள் உன் வீட்டை தேடி வந்தாலும், எப்பேற்பட்ட எதிரிகள் உன்னை அழிக்க நினைத்தாலும், அந்த இடத்தில் நான் இருந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து விடுவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் எதையும் உனக்கு கொடுக்காமல் உன்னை வேதனைப்படுத்தியது என்று சொல்லி இந்த கருப்பன் முன்னால் நீ கண்ணீர் வடித்ததையும் நான் கண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கவில்லை என்றால் அந்த விஷயம் உனக்கு தேவையற்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் நீ தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறோம் என்றால் அந்த விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை தர வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்மை தீய வழியில் அழைத்துச் சென்று விடக்கூடாது. தீய மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைப்படுத்தும். அப்படி நீ பழகிய ஒரு நபரால் தான் இத்தனை காலமும் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. அப்படி உன்னோடு பழகிக்கொண்டே நல்லவர்கள் போல நடந்து கொண்டிருந்த இவர்களால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்ததல்லவா? இந்த நிலையிலிருந்து கட்டாயமாக நீ மீண்டு தான் வர வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நிலையிலும் உனக்கு என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை உனக்கு அது தேவை எனும் பொழுது கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னை சூழ்ந்து வந்த தீய மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு அழிக்க தெரிந்த இந்த கருப்பனுக்கு உனக்கு வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்து கொடுக்க தெரியாதா? உன்னுடைய தேவை என்னவென்று உணர்ந்து அதை உனக்கு செய்து கொடுக்க தெரியாதா? நிச்சயமாக அப்பனுக்கு தெரியும். அதனால் உன் வாழ்க்கையில் எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை எந்த அளவில் கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அந்த அளவில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக தரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று உணர்த்திட ஆசைதான். ஆனால் நான் எல்லா விஷயங்களும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நான் உன்னிடத்தில் சொன்னேனானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பதறி விடுவாய். உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய். அதனால்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சரிபட்டு வராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான உண்மைகளை நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. உன் அப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதே. இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையையும் நான் உனக்கானதாக கொடுக்க வேண்டிய நேரம். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதனை விட இன்று நடக்கப் போவதை நாம் இன்றே தடுத்து நிறுத்திவிட்டோமானால் நாளை உனக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். அதனால் இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. யாருடைய தலை சிதறி நரகத்திற்கு சென்றார் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, சில காலமாகவே உன்னோடு இருந்து கொண்டு வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டு
எப்பொழுதும் நீ படுகின்ற வேதனைகளை ரசித்து கொண்டு நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளில் அவர்கள் முழு மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுதும் உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் இந்த கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவரை பார்த்தாலே நீ கண்டுபிடித்து விடுவாய். இவர் ஒன்றும் நம் கஷ்டத்தை கேட்டு நம்மை நல்வழிப்படுத்த வரவில்லை. நம் கஷ்டம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை பார்த்து சந்தோஷப்பட இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். இனியும் இவர்களோடு நாம் நம் பழக்கத்தை தொடர்ந்தோமானால் நிச்சயமாக நம்மை இவர்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து ஏதாவது ஒரு தீய நிலைக்கு அழைத்து சென்று விடுவார்கள். எப்பொழுதும் தீய விஷயங்களை பற்றியே உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவர்கள் உனக்கு சொல்லிவிட வருவதில்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் சொல்லி எப்பொழுதும் உன்னுடைய மனதில் ஒருவிதமான எதிர்மறை ஆற்றலை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணாத பொழுதும் கூட, எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யாத பொழுதும் கூட இவர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற இன்னல்கள் எல்லாம் ஒருபோதும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஏனென்றால் மனது அப்பொழுதுதான் ஏதேதோ சிந்தனைகளுக்குள் சிக்கி கிடந்து வெளியே வரும். அப்பொழுதுதான் ஒரு சிறு தெளிவு கிடைத்தது போல உணரும். ஆனால் அதற்குள்ளாக இவர்கள் எங்கிருந்து தான் வருவார்களோ தெரியாது. வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுப்பார்கள். வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையில்லாத இன்னல்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார்கள். எதையாவது பற்றி சொல்லி நீ செய்கின்ற நல்ல காரியத்தில் உன்னுடைய மனதை அப்படியே திருப்பி உன்னை அந்த இடத்திலேயே கண்ணீர் வடிக்க வைக்க இவர்கள் முன்னே வந்து விடுவார்கள். இப்பேற்பட்ட இந்த மனிதர்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் எண்ணிக்கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களில் எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி வருவது எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் கருப்பன் இதையெல்லாம் கண்டு கொண்டிருக்க முடியுமா? என் பிள்ளையே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஓரிடத்திற்கு முன்னேற நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகின்ற இவர்களை நாம் விட்டுவிடக் கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சில முடிவுகளை அந்த நேரத்தில் எடுக்க வேண்டியதாகி விடுகின்றது. அப்படி நான் எடுக்கின்ற முடிவுகளில் சிலரினுடைய வாழ்க்கையும் சின்னா பின்னமாகிவிடும். மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுத்த துரோகமும் அவர்கள் செய்த விஷயமும் அவர்களை அழிப்பதற்காகத்தான் எனும் பொழுது நாம் அவர்களை இதற்கு மேலும் விட்டு வைத்து விட முடியாது என்று சொல்லித்தான் அவர்களின் வாழ்க்கையை அவர்களாகவே இந்த நிலையை தேடிக்கொண்டார்கள். தேவையில்லாமல் உன்னை பற்றியே எப்பொழுதும் யோசித்து, தேவையில்லாமல் எப்பொழுதும் உனக்கு கெடுதல் நினைப்பதை பற்றியே சிந்தித்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அடங்கவில்லை. இவ்வளவு நடந்தும் அவர்கள் அடங்கிவிடவில்லை. நடந்துவிட்டது. நாம் நரகத்திற்கும் சென்று விட்டோம். இனியும் நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து எப்படியாவது இவர்களை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதல்லவா? என் குழந்தையே, எதற்கும் கலங்கிடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து நீ வருத்தப்படாமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இரு. உனக்கு நடப்பதை எல்லாம் இந்த கருப்பன் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என்றென்றும் இந்த வாழ்க்கையில் கருப்பன் உனக்கு முன்னால் நிற்பதும், நான் இன்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நின்று இவர்களை விரட்டி அடிப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னையே அறியாமல் உன்னுடைய உடலில் ஒரு சிறு உதறல் ஏற்படும். அப்படி ஒரு உதறல் உனக்கு இன்று இரவு ஏற்பட்டது என்றால் அந்த நொடி புரிந்து கொள், கருப்பன் தீமையை அழித்து விட்டான் என்று, கருப்பன் நம் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து விட்டான் என்று. அப்படி மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்து விட்டதா? இன்று நடக்கும். அப்படி நடந்து உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது இது போன்ற ஒரு பதற்ற உணர்வு உன் உடலில் சட்டென்று வந்துவிட்டு செல்லும். அப்பொழுதாவது தெரிந்து கொள், நம் வீட்டிற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய தீமை அழிந்து விட்டது. இனி அவர்களால் இந்த உலகத்தில் எந்த இடத்திலுமே இருக்க முடியாது. அவர்கள் உரு தெரியாமல் அழிந்து போவார்கள் என்பதைத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
கலங்காதிரு, உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.